எல்லாம் தற்கூரி கூட்டமா இருக்குது. யார் சொல்றீங்க? விஜயோட தொண்டர்களை சொல்றீங்களா எப்படி? விஜயோட தொண்டர் சொல்றேன். அவங்கள தான் தற்கொலை கூட சொல்லுவாங்க, சொல்லிட்டு இருக்காங்க இன்னை வரைக்கும். இல்ல இப்ப என்ன நான் வந்து என்னை பார்த்தா தற்கூரி மாதிரி தெரியுதா? இல்ல என் பேச்செல்லாம் கேட்கறப்ப இன்னைக்கு கூட ஏறினாங்களே, இன்னைக்கு கூட ஸ்பீக்கர் பாக்ஸ் மேல ஏறுறாங்க. இறங்கு இறங்கு விஜய் சத்தம் போட்டார்ல, அப்ப அது பேர் என்ன? எல்லாத்துக்கிட்டையும் கிஸ் அடிங்க அப்பதான் இறங்குங்கிறாங்க. ஏங்க உண்மை நடந்த என்ன சார் இங்க முத்தம் கொடுத்தா இறங்குங்கிறாங்க. என்ன ஒரு விஷயங்க, ஒரு நடிகனா பாக்குறாங்களா சார்? எப்படி சார் விஜய? ப்ளீஸுங்க. இல்ல சார், விஜய் நடிகனா பாக்குறாங்களா? எப்படி தலைவரா பாக்கலையா? நீங்க முத்தம் கொடுத்தா நான் இறங்குங்கிறாங்க. இன்னைக்கு கரண்ட் கம்பத்துல வந்து ஒரு விஷயத்த சொல்ல வர்றேன். அங்க நடந்த ஒரு ரகசியம்னு ஒண்ணு இருக்கு. என்ன ரகசியம் சொல்லுங்க. புரியுதுங்களா? அவன் மரத்துல ஏறி நின்னா, அந்த இதுல ஏறி நின்னா அப்படிங்கறதே வந்து எங்க ஆளு கிடையாது. ஓ, முதல்ல நல்லா தெரிஞ்சு. வேற எந்த ஆளு? இது மாதிரியே ஏத்தி ஒண்ணுன்னு சொல்லி திமுக அவங்களோட கைகூலிகளை வச்சு ஏறி நில்லுங்கடா அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் வந்து, அதாவது தாவேக்கால எல்லா தொண்டர்கள்ட்டையும் நாங்க சொல்லிட்டோங்க. எல்லாரும் ஒபே பண்ணி ஒழுங்கா இருக்கிறப்ப ஒருத்த மட்டும் ஏறி நின்று கிசு கேட்கறான் அப்படின்னா திமுக காரனா? எப்படி ஏங்க முத்தங்கிறது கட்டின பொண்டாடி கொடுக்கறதுங்க, கண்டவனுக்கு கொடுக்கறதுக்கு என்ன இதா?